ഉൽപ്പത്തി പുസ്തകം സ്തോത്രം 1-ാമത്തെ അധ്യായം വായിക്കുമ്പോൾ ആദിയാഗമം 1-ാം അധികാരം വാസിக்கிற போது ദൈവം ആദിയിൽ ആകാശത്തെയും ഭൂമിയെയും എല്ലാം സൃഷ്ടിച്ചു. தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ഭൂമി പാഴും ശൂന്യവുമായിരുന്നു. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. இந்த பகல் வேளையில் ഞാനൊരു പാഴാണ്, ഞാനൊരു ശൂന്യമാണ്, நான் ஒழுங்கின்மையுமா, என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குது, ഞാനൊരു ഇരുട്ടിലിരിക്കുന്നു, நான் ஒரு இருளில இருக்கிறேன், എവിടെ പോയാലും പരാജയം, எங்க போனாலும் தோல்வி, എല്ലായിടവും ഞെരുക്കം, எல்லா இடத்துலயும் நெருக்கம், എല്ലായിടവും തോൽവി, எல்லா இடமும் தோல்வி. അങ്ങനെ ഇരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அப்படி இருக்கிற யாராவது இருக்கீங்கன்னா, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അവിടെ ചലിക്കാൻ പോവുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இன்றைக்கு அசைவாட. എവിടെയാണോ പാഴും ശൂന്യതവും കണ്ടത്, எங்கே வெறுமையையும் ஒழுங்கின்மையும் பார்க்கிறீங்களோ, എവിടെയാണോ ഇരുട്ട് കണ്ടത്, எங்கே இருளை பார்த்து എവിടെയാണോ തോൽവി കാണുന്നത്, எங்க தோல்வியை பார்க்கிறீங்களோ, എവിടെ ഞെരുക്കം കാണുന്നത്, எங்க நெருக்கத்தை பார்க்கிறீங்களோ, അവിടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ചലിച്ചപ്പോൾ, அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடின பொழுது അവിടെ നിറവ് ഉണ്ടാകുവാനിടയായി മാറി. அங்கே நிறைவு உண்டானது. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ തട്ടി പറ. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, എവിടെയാണോ നീ പരാജയം കണ്ടത്, நீ எங்கே தோல்வியை கண்டாயோ, എവിടെ ഞെരുക്കം കണ്ടത്, எங்கே நெருக்கத்தை എവിടെ பார்த்தாயோ, ശൂന്യത കണ്ടത്, எங்கே நீ பாழும் வெறுமையும் பார்த்தாயோ, അവിടെ ഒരു നിറവ് കൊണ്ടുവരുവാൻ அங்கே ஒரு நிறைவை கொண்டு ഞാൻ வரும்படியாய் പ്രസംഗിക്കുന്ന എന്റെ പരിശുദ്ധാത്മാവിന് കഴിയുമെന്ന്, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே முடியும் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து சொல்லுங்க. Filled with the Holy Spirit. தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்களாக. Praise the Lord. Hallelujah. 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 ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തന്മാർ നിങ്ങളോട് പല പ്രാവശ്യം നോക്കി പറയുന്ന കാര്യമാണ്, filled with the Holy Spirit, filled with the Holy Spirit. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புங்க. ലൂക്കോസിന്റെ പുസ്തകത്തിൽ 8 പ്രാവശ്യം പറയുന്നു filled with the Holy Spirit. லூக்காவின் சுவிசேஷம் லூக்கத்திலே 8 தடவை பரிசுத்த ஆவியால் நிரம்புங்கள் என்று ലൂക്കോസ് சொல்லப்படுகிறது. 2 പുസ്തകം എഴുതിയിട്ടുണ്ട്. ഒന്ന് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം, 2 അപ്പോസ്തല പ്രവൃത്തി. லூக்கா 2 புத்தகங்களை எழுதியுள்ளார். ஒன்று லூக்கா சுவிசேஷம், இன்னொன்று அப்போஸ்தலர் ഈ நடபடிகள். 2 പുസ്തകത്തിലും இந்த 2 புத்தகத்திலையும் ഹോളി സ്പിരിറ്റിനാണ് ഇമ്പോർട്ടന്റ്. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் மிக முக்கியமான இடம். വേറെ ഒന്നിനും സ്ഥാനമില്ല. வேற எந்த இடமும் அங்க இல்ல. അവിടെ ഹോളി സ്പിരിറ്റിനാണ് സ്ഥാനം. அங்க பரிசுத்த ஆவியானவருக்கு தான் முக்கியமான இடம். ഹല്ലേലൂയ. ലൂക്കോസ് 8 പ്രാവശ്യം പറഞ്ഞു filled with the Holy Spirit. லூக்கா 8 தடவை தந்த சுவிசேஷத்திலே ஆவியினால் நிரம்புங்கள் என்று சொன்னார். What is the meaning of filled with the Holy Spirit? அப்ப ஆவியில் நிரம்புங்கள் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் என்ன? Hallelujah. Hallelujah. അതിന് ഉദാഹരണമായി പറയാനുള്ള ഒന്നുണ്ടെങ്കിൽ, அதற்கு எடுத்துக்காட்டா சொல்ல கூடுமானால், അതിന്റെ എക്സാമ്പിൾ ഇതാണ്. ഫോർ എക്സാമ്പിൾ, எடுத்துக்காட்டா சொல்றேன், സ്പോഞ്ച്. ஒரு ஸ்பாஞ்ச். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ ടീച്ചേഴ്സ്മാരുടെ കയ്യിലാണ് കൂടുതൽ ഈ സ്പോഞ്ച് ഇരിക്കുന്നത്. அதிகமா இந்த டீச்சர்ஸ் கையில இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். ഈ ബോർഡൊക്കെ ഇങ്ങനെ തൂത്തുകളയാൻ വേണ്ടി அவர்கள் தான் இந்த போர்டு எல்லாம் சரி செய்வதற்காக. സ്പോഞ്ച് ഉണ്ടല്ലോ, സ്പോഞ്ച് കണ്ടിട്ടുള്ളവരൊന്ന് കൈ ഉയർത്തി. ஸ்பாஞ்ச் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்பாஞ்ச் பார்த்திருக்கிறவங்க? അയ്യോ, ഒരുപാട് പേര് കണ്ടിട്ടില്ല. ஓ, நிறைய பேர் இன்னும் பார்த்ததே இல்ல போல. സ്പോഞ്ച് കണ്ടിട്ടുള്ളവർ കൈ ഉയർത്തി. ஸ்பாஞ்ச் பார்த்திருக்கிறவங்க കരங்களை ഉയർത്തുங்க. സ്പോഞ്ച് നിങ്ങൾ എടുക്കുകയാണെങ്കിൽ, ஸ்பாஞ்சை நீங்க எடுத்தீங்கன்னா അത് വെയിറ്റ്ലെസ് ആയിരിക്കും. அது வெயிட் இல்லாம இருக்கும், எடை இல்லாம இருக்கும். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய அர்த்தம் என்ன? അതിനകത്ത് ഒരുപാട് ശൂന്യമായ പ്ലേസ് ഉണ്ട്. அதற்கு உள்ளே அநேக வெற்றிடங்கள் இருக்குது. ഒത്തിരി ശൂന്യമായ പ്ലേസ് ഉണ്ട്, வெற்றிடங்கள் இருக்குது. അതുകൊണ്ടാണ് ഇത് വെയിറ്റ് ഇല്ലാതിരിക്കുന്നത്, വിലയില്ലാതിരിക്കുന്നത്. அதனாலதான் இந்த ஸ்பாஞ்சுக்கு எந்த வெயிட்டுமே இல்ல. ഇന്ന് പകല് വിലയില്ലാത്ത ആരെങ്കിലും ഇതിനകത്ത് ഇരിപ്പുണ്ടോ? இந்த பகல் வேளையில விலை இல்லாதவர்கள் என்று நினைக்கிற யாராவது இங்க இருக்கீங்களா? ഒരു വെയിറ്റ് ഇല്ലാത്ത ആരെങ്കിലും ഇരിപ്പുണ്ടോ? இந்த இடத்துல ஒரு மதிப்பற்ற யாராவது இருக்கீங்களா? സ്പോഞ്ച് പറയും, ஸ்பாஞ்ச் சொல்லும், എനിക്ക് ഈ ശൂന്യ അവസ്ഥയൊക്കെ ഒന്ന് മാറണം. எனக்கு இந்த வெற்றிடமான இந்த ஒன்றும் பாழான நிலைமை. ഇങ്ങനെ സ്പോഞ്ച് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുക. ஸ்பாஞ்ச் இப்படியே ஜெபம் பண்ணுது. അപ്പോൾ സ്പോഞ്ചിനെ ദൈവം എന്ത് ചെയ്യുന്നറിയാമോ? அப்ப ஸ்பாஞ்சுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? വെള്ളത്തിനകത്ത് കുറച്ചേരം മുക്കി വെച്ചു. தண்ணீர்ல ஆண்டவர் சில நேரங்கள் அதை மூழ்க செய்கிறார். എന്നിട്ട് അതിനെ പുറത്തെടുത്തു. மூழ்க செய்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுக்கிறார். വെള്ളത്തിനകത്ത് പോകുന്നതിന് മുമ്പ് ഇത് വെയിറ്റ്ലെസ് ആയിരുന്നു. தண்ணிக்குள்ள போகிறதுக்கு முன்னால இந்த ஸ்பாஞ்ச் வெயிட் இல்லாம இருந்துச்சு. പക്ഷെ തണ്ണിക്കകത്ത് പോയപ്പോ, இப்ப தண்ணிக்குள்ள அது போன பிறகு അത് വെയിറ്റ് ഉള്ളതായി തിരിച്ചു വന്നു. அது வெயிட் உள்ளதாக திரும்ப வந்தது. കരങ്ങളെ തട്ടി ഇന്ന് പകല് ദൈവത്തെ സ്തുതിച്ച്
கரங்களை தட்டி இந்த பகல் வேளையில் ஆண்டவரை துதிங்க. ലോകത്തിന്റെ മുമ്പിൽ മാന്യത ഇല്ലാത്ത ആരെങ്കിലും വചനം കേൾക്കുന്നു എങ്കിൽ, உலகத்துக்கு முன்பாக மதிப்பில்லாத யாராவது இதை கேட்கிறீங்கன்னா, ആമേൻ, ഇന്ന് നീ പരിശുദ്ധാത്മാവിൽ മുങ്ങി പുറത്തു വരുമ്പോൾ, இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள மூழ்கி வெளியே வருகிற നീ பொழுது ആള് മാറിയവനായി പുറത്തു நீ വരും. ஆள் மாறினவனை போல வெளியே வருவாய். നിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് മാറും. உன்னுடைய தரம் மாறும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ ഗത്ത് മാറാ പോവും. உன்னுடைய நிலைமை மாறப்போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி വിശ്വസിക്കുന്നവർ ആള് விசுவாசிக்கிறவர்கள் മാറിയവനെ പോലെ, ஆளு மாறினது போல ശൂന്യമായി ഇരിക്കുന്ന എല്ലാ പ്ലേസിലും வெற்றிடமா இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் പരിശുദ്ധാത്മാവ് കയറാൻ പോവുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் உட்புக போகிறார். Filled with the Holy Spirit. ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். എവിടെയാണ് നിനക്ക് സ്പേസ് ഉള്ളത്, எங்க எல்லாம் வெற்றிடங்கள் இருக்குதோ അവിടെയെല്ലാം പരിശുദ്ധാത്മാവ് அங்க எல்லாம் பரிசுத்த ഇന്ന് ஆவியானவர் പകല് പരിവർത്തിക്കാൻ പോവുകയാണ്. இந்த பகல் வேளையில அவர் புகுந்து உள்ள வர போகிறார். Yes, yes, yes. കരമടിച്ച് എല്ലാവരും கரங்களை தட்டி எல்லாரும் ദൈവത്തെ സ്തുതിക്ക്. எல்லாரும் ദൈവത്തെ സ്തുതിക്ക്. கர்த்தரை துதிங்க. പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த പരിശുദ്ധാത്മാവ് பரிசுத்த ഇന്ന് ஆவியானவர் പകല് இந்த பகல் வேளையில ചിലരുടെ മേൽ சிலருக்கு மேல ഇടപെടുന്ന പകല് அவர் இடைப்படுகிற பகல் வேளை